அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அதாவது ஒருத்தருக்கு நோய் இருக்கு, அவற்றிலிருந்து மற்றவருக்கு பரவுகிறது என்றது இஸ்லாத்துல கிடையாது. எப்படி என்று சொன்னால், ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டிருக்கு, மற்றவருக்கும் அதே நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹ்தான் காரணம். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் நேரடியாக ஒருவரிடமிருந்து அந்த கிருமியோ அந்த வைரஸோ மற்றவருக்கு பரவி நோய் ஏற்பட்டு விடுகிறது என்று நாம் நம்புகின்றோமே, அது முற்றிலும் தவறான நம்பிக்கை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு நோய் ஏற்படுகின்றது, அதே நோய் மற்றவருக்கும் ஏற்படுகிறது என்று சொன்னால் முழுக்க அல்லாஹ் தஆலாவுடைய ஈடுபாடுதான், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு சொறி சிரங்கு போன்ற ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த ஒட்டகத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற ஒட்டகங்களுக்கும் அந்த நோய் பரவுது. அப்போ ஒரு சஹாபி கேட்கின்றார், ஒரு ஒட்டகத்திலிருந்து எல்லா ஒட்டகத்துக்கும் நோய் பரவிடுச்சு யார் ரசூலுல்லாஹ், அப்போ முதல் ஒட்டகத்துக்கு நோய் வந்துச்சு, அது யார் கொடுத்தா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். இந்த முதல் ஒட்டகத்திற்கு நோய் வந்தது, அது யார் கொடுத்தது? அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே போன்றுதான் தொடர்படியாக அதை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து ஒட்டகளுக்கும் நோய் கொடுத்தது அல்லாஹ் தான். இருந்தாலும் முழுவதுமாக தொற்று நோய் என்பது கிடையாது என்று சொல்ல முடியாது. அதாவது நம்பிக்கை மாறுபட வேண்டும். ஒருவரிடம் இருந்து வைரஸோ அல்லது கிருமியோ மற்றவருக்கு பரவினால் நோய் வரும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அந்த கிருமி பரவியதன் காரணமாகத்தான் நோய் வந்து விட்டது, அதன் காரணமாகத்தான் அவருடைய அருகாமையில் அமர்ந்ததன் காரணமாகத்தான் நோய் வந்து விட்டது என்று நம்பிக்கை கொள்ளக்கூடாது. முழுக்க அல்லாஹ் தஆலாவுடைய ஈடுபாடு, அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் நோய் பரவாது. இந்த நம்பிக்கையும் நாம் கொள்ள வேண்டும்.